பெஞ்சல் புயலில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து நிவாரணம் வழங்கணும்னு சொல்லிட்டு கடந்த வாரம் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இது சம்பந்தமாக வந்து விரைவில் போராட்டம் அறிவிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து தமிழக அரசு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 5000 வந்து தான் கொடுத்துருக்காங்க. முழுதும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு வெறும் 5000 மட்டும் தான் வழங்கியிருக்காங்க. போராட்டம் செய்வோம். அது என்ன பார்த்த கொஸ்டின். அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, யானை பசிக்கு சோழப்பொறி மாதிரி. நாடாளுமன்றத்தில் தர்மேந்திர பிரசாத் வந்து நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகரிகமற்றவர்களாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு வந்து தமிழர்களுடைய நாகரிகத்தையும் தொன்மைக்கால நாகரிகத்தையும் ஆதிகால நாகரிகத்தையும் அவர்கள் உலக அளவில் அந்த காலத்து ஆதி காலத்திலேருந்து சிறந்து விளங்கியதெல்லாம் அவருக்கு புத்தகங்களாக கொடுக்கணும். அந்த புத்தகங்கள்லாம் இருக்குது, கொடுக்கணும். அதை படிச்சிட்ட பிறகு நான் சொன்னது தவறு தான் என்று அவர் ஒப்புக்கொள்ள வேண்டும். மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கேட்டார்னா அதில் விட்டு போக வேண்டியதுதான். அதுக்கு மேலே என்ன இருக்குது? 100 இடங்களில் நாளைக்கு வந்து நேரடி ஒளிபரப்பு தமிழக அரசு செய்ய போகிறாங்களாம் பட்ஜெட்டை. நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் தான், செய்தால் நல்லது தானே. டாஸ்மார்க் தொடர்பாக அமலாக்கத்துறை வந்து ரைடு நடத்தியிருக்கிறாங்க 100 இடங்களில். ஒரு 1000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட வந்து அது ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன சொல்கிறது? அதாவது நாம் வந்து டாஸ்மாக் கடையும் வேணாம், ஒரு சொட்டு சாராயம் கஞ்சா எதுவுமே வேணாம், இந்த மும்மூர்த்திகள் வந்து அவங்ககிட்ட இந்த வரம் தான் கேட்பேன் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிகிட்ருக்குறேன். அதனால் அதில் ஊழல் நடக்கத்தான் செய்யும், வளர்த்துட்டு தான் வருது. அதனால் டாஸ்மாக் எடுத்துட்டா ஊழல் செய்ய முடியாதுல்ல, அப்புறம் வருவாய் என்ன பண்ணும். திண்டுக்கல் மாவட்டத்தில் புதுசாக அமைக்கப்பட உள்ள சுங்கச்சாவடியை பொதுமக்கள் அடித்து நொறுக்கின்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கு. அது எப்படி ஏற்படுது? அது மக்களுடைய கோபத்திற்கு அந்த சுங்கச்சாவடி அமைக்கிறவங்க ஆளாயிட்டாங்க. மக்கள் கொதித்தெழுந்தாங்கன்னா எதையும் செய்வார்கள். இதெல்லாம் வந்து சொல்லி நோட்டீஸ் போட்டுட்டு தீர்மானம் போட்டுட்டு இதெல்லாம் யாரும் செய்யலை. அவங்க தன்னெழுச்சியாக அவங்க செய்திருக்காங்க. அவர்களுக்கு நம்முடைய பாராட்டு. ஒரு காலத்தில் அப்படிலாம் நான் செய்தவன் தான். ஏன்னா போராட்டமே என்னுடைய வாழ்க்கை. ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கேன். எல்லாம் கொடுத்தீங்களா ஒன்று? போர்கள் ஓய்வதில்லை. அது கொஞ்சம் படிச்சு பாருங்க. அப்படி ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் படிங்க. தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தீங்க. தொடர்ந்து சொல்லிட்டு வந்தேன். சுங்கச்சாவடி அமைக்கிற அளவுக்கு பணத்தை போட்டு அதை எடுத்துட்ட பிறகு அதை நிறுத்திடணும். இன்னொன்று, அந்த சாலையை வந்து அவங்க பழுது பார்க்கறதில்ல, அதே கொண்டு மூலியமாக மழை பெஞ்சா அவ்வளோ. அதாவது கிழிஞ்ச துணியை தையல் போடுற மாதிரி அங்கங்கே கொஞ்சம் விட்டு போட்டு கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணுறாங்களே தவிர முழுமையாக. ராஜ்யசபா எம்பி காலியாவது பாமக சார்பாக ஏதாவது கோரிக்கை வச்சுக்கிறீங்க? அந்த யோசனை எப்போ தான் சொல்ல வைக்கலாம் போகிறது. நீ கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்களா? அது ரகசியமாக வந்து கேட்க சொல்கிறேன். திமுக கிட்ட கேட்க மாட்டோம். திமுக கிட்ட கேட்க மாட்டோம். நீங்கள் சொல்லுங்கள், ரூல் அவுட் பண்ணிடுறேன். தேர்தல் சம்பந்தமாக குறைந்தபட்ச செயல் திட்டங்கள் ஏதாவது சொல்லுவீங்களான்னு கேட்குறேன்.
கூட்டணியில் என்ன சம்பந்தமாக கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு எல்லாம் கூடி கீழே தான் எல்லாம் பேசி தானே முடிவெடுக்கணும். தன்னிச்சையாக உடனே எப்படி சொல்ல முடியும்? அது மாதிரி முடிவெடுக்கும் போது நீங்களும் தானே இருப்பீங்க. பல கட்சிகள் வந்து தேர்தல் முன்னெடுப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், நாங்களும் தான் ஆரம்பிச்சிட்டோம்.